அப்பா பாட்டி இவங்க மட்டும் போதும்மா, நீங்க மட்டும் எனக்கு இருந்தாவே போதும்மா. நானும் என்கிட்ட எத்தனை தடவைதாம்மா கேக்குறது, ப்ளீஸ்மா வந்து அப்பா கிட்ட நான் தான் அவரோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சொல்லுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, என்னைக்குமே நான் ட்ராக்ல இருக்கும்போது தடுமாறினதே இல்ல, ஆனா இன்னைக்கு தடுமாறிட்டம்மா, நான் செத்தலாம் போல இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கஸ்தூரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சாதாரண அப்பனுக்கு பிறக்கலடி, நீ தோத்தது அழுதது இது வரைக்கும் எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அழுதது எல்லாமே இன்னையோட போகட்டும். நீ கேட்டியே அம்மா இதுதான் என் அப்பான்னு எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லுன்னு கேட்டியே, நான் வந்து சொல்றேன். அம்மா என்னமா சொல்ற? ஆமா அன்பரசி, இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஏக வாரிசு, அவருக்கு முறையா பிறந்த மூத்த பொண்ணுன்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்படின்னு, என்னம்மா ஆனா? நீ எனக்காக ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்கணும். என்னம்மா செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். எதுல நீ தோத்துட்டேன்னு இப்ப நீ அழுதுட்டு இருக்கியோ, இன்னும் உன்னோட கனவுன்னு நினைச்சு எதுல வெறியா இருக்கியோ, அந்த ஓட்டப்பந்தயத்துல நீ ஜெயிக்கணும். அந்த ஓட்டப்பந்தயத்துல நீ ஜெயிப்பியாமா? ஆமா நான் வருவேன். அந்த ஓட்டப்பந்தயத்துல மட்டும் நீ ஜெயிச்சேன்னா அடுத்த நிமிஷமே நான் அங்க வந்து நிப்பேன், எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லுவேன், இதுதான் என் பொண்ணு, இவளோட அப்பா சந்திரசேகர் தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷமாயிருது அன்பரசிக்கு. கண்டிப்பா அதை நான் செய்யறேம்மா, கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் உனக்கு போன் பண்ணதோ, நான் உங்ககிட்ட பேசினதோ, நீ என்கிட்ட பேசினதோ, நான் என்ன சொன்னேங்கிறது யாருக்குமே சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி கண்டிப்பா சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அன்பரசி. அடுத்ததே பாட்டி சந்திரசேகர் ரெண்டு பேரும் ரிஷிய மீட் பண்ண போறாங்க. ரிஷி யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல வந்து ரிஷி தான் அன்பரசி அவங்க பொண்ணுன்னு அந்த பர்த்டே அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ அன்பரசி கூட்டிட்டு வந்தாங்களே பாதுகாத்து வச்சு, அவர் தாங்க ரிஷி. அவரை பார்க்க வர்றாங்க. ரிஷியும் அவர் வெளியே போயிருக்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ரிஷியும் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க இப்போ நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. ரிஷிய வந்து சந்திரசேகர் கூப்பிட்டிருக்காரு, அதனால சென்னைக்கு வர்றாரு. அப்போ வந்து ரிஷிக்கு சந்திரசேகர் கால் பண்றாங்க. சந்திரசேகர் இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு ரீச் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல என் வீட்டுக்கு வர வேணாம், நேரா நீங்க ஆபீஸ்க்கு போயிருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு யாருன்னு அப்படிங்கும் போது தெரியும், அது உங்க வீட்டுல ஒரு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து உங்க பொண்ணை நடிக்க சொன்னீங்க, அது வரை தான் எனக்கு அப்டேட் தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த அன்பரசி தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு சந்திரசேகர். கடைசி அந்த பத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் சொல்லிடுறாரு. கவலையப்படாதீங்க, இப்போ வந்து உங்க ஒய்ஃபை நான் கண்டுபிடிச்சு தரணும், அவ்வளவுதானே, இன்னும் 24 ஹவர்ஸ்ல நான் இந்த வேலையை உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் அம்மாட்ட சொல்ல முடியாது, அதனாலதான் உங்ககிட்ட இப்பயே இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்லியிருப்பாரு. சந்திரசேகர் சொல்றாரு, இந்த 24 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அந்த கோர்ட்டு கொடுத்தது 24 ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பா கஸ்தூரியை கூட்டிட்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா சொத்து முழுவதுமே சிவகாமிக்கு போயிரும். அதே மாதிரி இவ்வளவு நாள் என் கஸ்தூரியும் என் பொண்ணும் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிரும், சொத்து முழுதும் சிவகாமிக்கும் அனன்யாவுக்கும் போச்சுன்னா அந்த சொத்தை அழிக்காம அவங்க விட மாட்டாங்க, எனக்கு அது உறுதியா தெரியும், ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் கண்டிப்பா இதை செய்யலாம், நான் ஒரு விஷயம் சொல்றேன், எத்திக் எப்பவுமே ஜெயிக்கும் சார், இந்த பிரபஞ்ச சக்தியை நம்புறோம், அவங்க காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச உடனே பாட்டி வந்து என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. ரிஷி ஆக்சுவலா இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கிறது கஸ்தூரியை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க பாத்தீங்களா, அவரு தாங்க. அவரு சொல்றாரு, எப்படி 24 மணி நேரத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப கஷ்டம், சரி அவரோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கஸ்தூரி போட்டோவை காமிச்சோடனே இவங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததே நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க. ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அன்பரசி என்ன நடந்ததெல்லாம் சொன்னாங்க, டிராவல் அப்படி மயங்க வந்துட்டியாம என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ உன் அப்பாவையும் உன் அம்மாவையும் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மஞ்சு சொல்றாங்க. அன்பரசி சொல்றாங்க, என்ன பண்ணுவனோ ஏது பண்ணுவனோ தெரியாது, நான் எப்படியாச்சும் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சுட்டா என் அம்மா வந்து என் அப்பா கிட்ட, அதாவது மக்கள் முன்னாடி எல்லாம் இதுதான் என் அப்பான்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அன்பு. ஆனா எப்படி நீ இத செய்வேன்னு தெரியலையே, கமிட்டி நம்பர்கிட்ட பேச போறேன்னு சொன்னாரு மஞ்சு விஸ்வாசர், ஆனா இது வரைக்கும் ஒரு போனே பண்ணல, அப்படின்னா கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வேண்டாம் தான் சொல்லிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா விஸ்வா கால் பண்றாரு. விஸ்வா கால் பண்றத பாரு, விஸ்வா சாரே கால் பண்றாரு, எடுத்து பேச அப்படின்னு சொல்லி மஞ்சு சொல்றாங்க. எடுத்து பேசுறாங்க. அன்பரசி கிரவுண்ட்ல நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், நான் கமிட்டி நம்பர்கிட்ட பேச போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்றாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போகுது. கமிட்டி மெம்பர்ல அந்த கோச்சும் ஒரு ஆளா இருக்காருங்க. அப்போ வந்து கமிட்டி மெம்பர் ஹெட் சொல்றாரு, இங்க பாருப்பா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா ட்ரஸ்டியா நம்ம அன்பரசி இருந்தாலும் கூட இந்த காலேஜோட மரியாதை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும், ஏன்னா அங்க போய் அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டானா அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு விஸ்வா சொல்றாரு, எனக்கு அன்பரசி மேல நம்பிக்கை இருக்கு, அவ கண்டிப்பா வின் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. சார் இது ரொம்ப அன்புனால சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேல உயிரா இருக்கேன், ஆனா இந்த அன்பரசில வேலைக்கு ஆகாது, அவ போய் அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டானா ரொம்ப பிரச்சனையாயிரும் சார், அன்பரசி மேல இருக்கிற அன்புனால இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கோச் சொன்னோன்னே, கோச் இது அன்புனால இல்ல, அன்பரசி மேல இருக்க கான்பிடன்ட்னால நான் சொல்றேன், அன்பரசி கண்டிப்பா கப்படிப்பா, இது சும்மா சாதாரண நடக்கிற டோர்னமெண்ட் இல்ல, சவுத் இந்தியன் லெவல்ல நடக்கக்கூடிய டோர்னமெண்ட், இதுல அன்பரசி தவிர வேற யாரு போனாலும் ஜெயிக்க முடியாது. சரி அன்பரசி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அவ ஏன் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு விஸ்வா. அப்படின்னு விஸ்வா கேட்டோன்னு யோசனை பண்றாரு கோச், நான் சொல்ற மாதிரி அன்பரசி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு கோச். அதை கேட்டோடனே அன்பரசி சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. கோச் சொல்றாரு, இங்க பாருங்க, அன்பரசினால ஓட முடியும் அப்படின்னா இந்தியா லெவல்ல கோல்டு மெடல் கப் அடிச்ச ஒரு அத்லெட்டிக் கூட என்ன ஸ்பீட்ல அவங்க எந்த டைமிங்ல ஓடுனாங்களோ அந்த டைமிங்ல அன்பரசி ஓடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. விஷா சொல்ற, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், அவ இந்தியா லெவல்ல காமன்வெல்த் லெவல்ல என்ன டைமிங்ல ஓடினாங்களோ அந்த டைமிங்ல அவ ஓடுவா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு கோச் சொல்றாரு, சரி ஓகே அப்படி ஓடிட்டா நம்ம யோசனை பண்ணலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் என்னன்னு. ஆனா அவ இன்டர்மீடியட் லெவல்ல இங்க காலேஜ்ல நடந்த இதுல கூட அவ அந்த அளவு டைமும் கூட ஓடலன்னா என்ன செய்யறது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவ ஓடலன்னா என் வேலையே, அதாவது இனி நான் கோச்சா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு விஸ்வா. விஸ்வா சார் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் ரொம்ப யோசிச்சுதான் சொல்றேன் அப்படின்னு விஸ்வா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அன்பரசி கரெக்டா பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த சைடு வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருது அனன்யா. சார் நான் ரெடி சார், குட், இன்னும் 1 ஹவர்ல நீ கிரவுண்ட்ல வந்து இருக்கணும் அப்படின்னு விஸ்வா சொல்றாரு. ஓகே சார் அப்படின்னு அன்பரசி சொல்லிடுறாங்க. நினைச்சு இந்த விஸ்வா இப்படியே தான் பண்ணுவாரு நினைச்சா அப்படின்னு சம கடுப்புல இருக்காங்க அனன்யா. அடுத்தது பாட்டியை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க பாட்டியும் சந்திரசேகரும். அனன்யா உடனே சந்திரசேகர் கிட்ட போறாங்க. அப்பா நாளைக்கு சவுத் இந்தியா லெவல்ல நடக்க போற காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறேன்ப்பா, நீங்க விஷ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அன்பரசி வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகல, அன்எலிஜிபிள் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நல்ல ஓடுவாளு அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இத விஷ் வாங்குற மாதிரி இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க என்ன சொல்ல போறீங்க, என் பொண்ணு மாதிரி உடனே காலேஜ்ல பேசுறேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ள அனன்யா நினைச்சிட்டு இருக்கும் போதே அவளும் என் பொண்ணு மாதிரிதாமா, நான் காலேஜ்ல என்னன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹெல்த் பவுடர் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல ஒன்னு அனன்யா கொடுத்துட்டு, அம்மா அன்பரசி வந்தானே இதை கொடுத்துருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் போயிடுறாரு. அனன்யாவும் அங்க இருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் ரூம்ல போய் அந்த ஹெல்த் பவுடரை தூக்கி வீசி செஞ்சுட்டு, அப்பா நீங்களும் இந்த விஸ்வாவும் எப்படியாச்சும் அவளை ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்திடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா, நான் கொடுத்த மருந்து எப்படியும் அவளை ட்ராக்குக்கு கொண்டு வந்தாலும் ஜெயிக்க விடாது, இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்தி பவுடர்ல மருந்து இன்னும் நிறைய கலக்கலாம், அதை கொண்டு போய் அவளை ஃபிட்ஸ் லெவல்ல கொண்டு போயிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துட்டு வந்து அந்த ஹெல்த் பவுடர் இருக்குல்ல அதுல ஃபுல்லா கலக்கி குளிக்க வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.